ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தரமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நாள் மீன் குழம்பு, மறுநாள் பரோட்டா, இப்படி தான் 2 நாள் வந்து மலையில் போச்சு எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க, வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயும் நம்ம கடல் மீன் தான் வாங்கி சமைக்கிறோம் இல்லையா, அது வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சனால அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. மீனை பார்த்தோன்னே ஒரு பிளான் போட்டாச்சு, இதை சமைச்சு மறுநாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேன்னு சொல்லி சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நம்ம வாய் சும்மா இருக்குமா, பாதியை சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. சரி மற்றதை கொஞ்சம் வச்சுட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் கிடச்சிருந்துச்சு வவ்வால் மீன்லேயே. அதனால் அதை மட்டும் பாப்பாவுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அவள் பாதி தான் சாப்பிட்டா, மிச்சத்தை நான் தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது அடுப்பில் தான் செஞ்சேன். எனக்கு ரொம்ப நாள் வந்து அடுப்பில் செஞ்சு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அம்மா வீட்டுக்கு போனால் கிடைக்கும், இங்கே வந்து அவ்வளோவா வரவு கிடைக்கிறதுனால நான் செய்ய மாட்டேன். இது கொஞ்சோண்டு விழுந்திருக்கும் போல் அந்த எறும்பு பாருங்களேன். அந்த மீனை விட அந்த எறும்பு ரொம்ப சின்னது தான். அது எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இழுத்துட்டு போயிடுச்சு எப்படியோ. நம்மளாம் ஒரு கஷ்டம் வந்தாலே அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துரும். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ, அதுக்கு அது வந்து பெரிய விஷயந்தான் அந்த துண்டை எடுத்துகிட்டு போகிறதே. நான் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன். நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுளை திட்டுறோம், அவங்கள திட்டுறோம், இவங்கள திட்டுறோம், என்னடான்னு உட்காந்துறோம். இவங்கள பார்த்தாது நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற இது வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டேன். பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி கேட்டிருந்தாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் சிக்கன் கிரேவி, இன்றைக்கி வந்து ப்ரான் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறால் வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு. பிளான் என்னென்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிறது தான். கடைசியில் என்னை மட்டும் தனியாக செய்ய விட்டு ஆள் எஸ் ஆகிட்டார். நான் விடுவேனா, நான் வச்சு செஞ்சுட்டேன். வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் எப்படி வச்சு செஞ்சேன் அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் 1/2 கிலோ மாவு எடுத்துருந்தேன். 1/2 கிலோவுக்கு உப்பு, தண்ணி 2த்தையும் கலந்து பசடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவை நல்லா இழுத்து பசையணும். துணி துவைப்போம்ல அந்த மாதிரி. அவர் மேலே உள்ள காண்டெல்லாம் இதில் தான் காமிச்சேன். பார்த்துக்குங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக வரப்போ நான் எவ்வளோ கோவத்தோடு பசைஞ்சிருப்பேன்னு தெரியும் பாருங்கள். நல்ல மாவு போட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கேமரா வந்து கிட்ட வச்சு எடுத்தனால அப்படி இருக்குது. நல்லா இழுத்து நம்ம பசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வருங்க பரோட்டா. பாருங்கள், இழுத்து கை தான் வலிச்சிருச்சு, கையும் வலிச்சிருச்சு, முதுகும் வலிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் பரோட்டா செய்யலாம். பரோட்டா செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு எனக்கு கோவம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி பறித்து அதில் எண்ணெயை விட்டு நல்லா பசைஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து நல்லா நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அது சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 2.5-3 மணி நேரம் ஊற வச்சுருப்பேன். ஊற வச்சுட்டு இறால் வாங்கிட்டு வந்தாங்களா, சரி அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சுக்கோங்க, காற்று போகாத அளவுக்கு. அப்புறம் இறால் பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப 1/2 கிலோன்னு சொல்லிட்டு நிறைய தான் இருந்தது. அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஓடை இவ்வளோ இருக்குது, அது கொஞ்சோண்டு தான் இருக்குது. தேவையான பொருள்லாம் கடன்னு அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னை விட்டுட்டு தனியாக செய்ய விட்டீங்க அப்படின்னு கேமராவை ஆன் பண்ணி ஸ்டாண்ட் இருந்தது, ஸ்டாண்டை தூக்கி வரமா போட்டு கையிலே பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கையிலே கொடுத்து செல்லை பிடிக்க வச்சுட்டேன். எனக்கு முதுகு எப்படிலாம் வலிச்சிருக்கும். அதான் பள்ளி வாங்கினதா 1 மணி நேரம். இது பார்த்திங்கன்னா கடன்னு ஓட்டுனனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியுது. கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு 1/2 மணி நேரமாக இதை பிடிச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்புல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதோட 2 நான் பச்சை மிளகா போடலை, பாப்பா சாப்பிட்றதுனால நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஏற்கனவே வந்து இறால் இருக்கு இல்லையா, அதை மஞ்சள் புத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதையும் அதோட போட்டு நல்ல அதுலேயே வந்து தண்ணி விடும் இல்லையா, அதனால ஒரு நல்ல பரட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வணங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கடையில் எந்த மசாலாவும் வாங்க மாட்டேன், வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான் போடுவேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டு அதிலே தண்ணி விடுது பாருங்கள். லைட்டாக தான் நான் தண்ணி தான் தெளிச்சுக்கிட்டேன், ஊற்றக்கூட இல்லை. லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல வணக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுருள வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் அதுவாகவே நல்லா இதாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு அந்த தக்காளி தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே நல்லா நான் தண்ணியே சேர்க்கல, லைட்டாக தெளித்தது மட்டும்தான். நல்லா பாருங்கள் எப்படி அழகாக, ஏன்னா இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் சூப்பராக வந்துருச்சு. பார்க்குறப்பே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல.
சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம வாய் சும்மா கேட்காத, சும்மாவே இறால்னா ரொம்ப பிடிக்கும். அதே எங்கள் பாப்பா வேறு பக்கத்துலேயே உட்காந்துருந்தாலா, அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டா. எனக்கு மனசுக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம் பார்த்துங்க. ஏன்னா போன வாட்டி மீன் வாங்கி பிள்ளை ஒன்று கூட சாப்பிடவே இல்லை. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் இந்த வாட்டி கேட்கும்போது நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த இது தேங்காய் அரைச்ச இல்லையா, அந்த கொட்டாஞ்சிலே வச்சு கொடுத்துட்டேன். இதிலே கொடுங்கம்மா, நான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டுருங்க. இல்லை நான் தொட்டுட்டு சாப்பிட்றப்ப ட்ரையாக வேணும்னா தேங்காய் ஊற்றாதீங்க. லாஸ்ட்டாக மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் நுணுக்கி மட்டும் போட்டு இறக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாவு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இல்லையா. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கையில் விட்டு பிசிறு வராமல் அதை வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா இல்லை, அப்புறம் உள்ளதில் கரெக்டாக வந்துடுச்சு. அந்த பால்ஸ் மேலே எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12-14 பால்ஸ் தான் வந்துச்சு. அது மேலே எண்ணெய் தடவி அதை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதான் இது பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறினதை எடுத்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஊற விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு கையில் படப்படன்னு தட்டி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது வந்து எப்படி திரும்ப இருந்துச்சு, அந்த கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சு அந்த கொழுக்கட்டையில் வைப்போம் இல்லையா மாவை, அந்த மாதிரி இருந்தது எனக்கு. சரின்ட்டு 2 பீஸ் வந்து இப்படி போட்டு பார்ப்போம், இன்னும் வந்து நூல் பரோட்டா போட்டு பார்ப்போம் ஒரு ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து கிழிஞ்சு வந்தாலும் பரவாயில்லைங்க, இது மாதிரி தட்டி அதை ஓரத்தெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து நடுவால் எடுத்துகிட்டு வந்து அந்த பரோட்டா கடையில் சுற்றி விற்பாங்க இல்லையா, கொண்டை போடுற மாதிரி, அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் 2 பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தட்டு மேலே தான் செஞ்சேன். நான் மாவு எண்ணெய் எதுவுமே தடவலை. நம்ம ஏற்கனவே நிறைய அதில் ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா, அதனாலேயே அது வந்து ஒட்டாது. இது மாதிரி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ஓரத்தெல்லாம் ஒரு ஓரமாக நடுவால் 2 பக்கமும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் சுற்றி வச்சுட்டோன்னா ஓகேவாகிடும். அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் இப்படி செய்யணும், கத்தியை வச்சு நீட்டாக போட்டேன். அது மாதிரி எடுத்து பரோட்டா போட்டு பார்த்தா நூலாக ஒரு நூல் பரோட்டா செஞ்சு பார்க்கலான்னு திடீர்னு ஒரு யோசனை. சரி விடு, பரோட்டா செய்கிறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் நான் அதையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பரோட்டா தாங்க இப்படி போட்டேன். அடுத்த பரோட்டா எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு வந்துடுங்க, கூடாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பரோட்டாவும் நல்லா தான் அழகாக வந்துருந்தது. அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கொண்டையை போட்டு விட்டுட்டு அதையும் கொண்டு போய் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நான் எல்லா பரோட்டா உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதே மாதிரியே இதை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து மூடி மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம், நான் 1/4 மணி நேரம் தான் விட்டுருந்தேன். மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதே தட்டில் சும்மா லைட்டாக கையை வச்சு அமுக்குனாலே போதும். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டுச்சுங்க. எண்ணெய் விட்டால் தான் அது வந்து அடியில் உள்ளது வந்து புஃப்னு வருது. நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறையா விட்டுட்டோமேன்ற இதில் வந்து எண்ணெய் லைட்டாக கூட நான் விடலை, அதனால் எப்படி வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் எண்ணெய் விட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் விட பார்த்திங்கன்னா நல்லா புக்ஸுன்னு நல்லா வந்துச்சு. 2வது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், அழகாக வந்துச்சு பார்த்திங்களா. அது மாதிரி நீங்களும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பரவாயில்ல, நம்மக்கிட்ட கையில் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உண்மையாகவே பரோட்டா நல்லா தாங்க இருந்தது. பார்க்க தான் கடையில் போட்டு தருவாங்கள்ல, அவங்க கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, நான் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டேன், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு பாப்பா நான் ஃபஸ்ட்டு நான் தான் ரிவ்யூ பாப்பா அப்படின்னு சொல்லி நான் இறால் தூக்கம் அது வச்சுட்டேன்னா சூப்பராக இருந்துச்சுண்ணா. பரோட்டா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று போடலாம், எனக்கு டைம் இல்லை, ஏற்கனவே முதுகு வலி வேறையா, அதனால பார்த்திங்கன்னா 2 போட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லா கோவத்தையும் எல்லா முதுகு வலியும் சேர்த்து போட்டு தட்டு அடின்னு அந்த கோவத்தை எல்லாம் பரோட்டா மேலே காமிச்சிட்டேன். அடித்த அடியில் பரோட்டா அப்படியே நூல் பரோட்டா, என்ன நூலாக வந்துருச்சு. அப்புறம் வெளில போய் பார்த்துட்டேன், நல்ல மானம் அப்பா இருக்குதான் நான் பரோட்டா செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தா மழையும் பெஞ்சிச்சா, ஆஹா சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு சுட பரோட்டா எடுத்து நல்ல இலை பார்த்திங்கன்னா மலையிலேயே நனைஞ்ச இலை, அதை அப்படியே போட்டேன். ஒரு 3 பரோட்டாவை அடுக்கி வச்சுக்கிட்டேன். சரி நூலாக வருதா எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வந்துருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இறால் கிரேவி ஒரு பக்கம், நேற்று செஞ்ச மீன் குழம்பு ஒரு பக்கம் வச்சு சரி வீடியோ எடுக்கலான்னு ஃபோனை ஆன் பண்ணால் பேட்ரியில் ஒன்று காட்டுது 2% தான் இருந்துச்சா. சரின்னு அதை ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதாங்க வீடியோவே எடுத்தேன். ஒரு வீடியோ எடுக்கக்காட்டி எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டலாம் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்காவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பரோட்டா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பா.